ألف لام ميم تنزيل الكتاب لا ريب فيه من رب العالمين أم يقولون افتراه بل هو الحق من ربك لتنذر قوما ما أتاهم من نذير من قبلك لعلهم يهتدون صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பிக்கப்பட்ட அத்தியாயம் சூரத்து சஜதாவா. அதனுடைய ஆரம்ப வசனங்கள் சில ஓதி காண்பிக்கப்பட்டது. இந்த சூரா அல் குர்ஆனுடைய 114 சூறாக்கள் அத்தியாயங்களிலும் 32வது அத்தியாயமாகும். இதனது பெயர் சூரத்து சஜதா, அஸ்ஸஜதா என்பதாகும். அஸ்ஸஜதா என்றால் சிரம் பணிதல் என்பது பொருளாகும். அல் குர்ஆனுடைய அத்தியாயங்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னர் இறக்கப்பட்டதை மக்கியா என்றும், ஹிஜ்ரத்துக்கு பின்னர் இறக்கப்பட்டதை மதனியா என்றும் இனங்காணப்பட்டுள்ளது. அவ்வகையில் சூரத்து சஜதாவாகிய இந்த சூரா மக்கியாவாகும். இதனுடைய வசனங்களின் தொகை 30 ஆகும். இந்த அத்தியாயம் பற்றி பின்வரும் அறிவிப்புகள் விசேஷமாக குறிப்பிடுகின்றன. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு பொன்மொழியாவது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜும்ஆவுடைய ஃபஜ்ர் தொழுகையில் முதலாம் ரக்அத்தில் அலிஃப் லாம் மீம் தன்சீல் என்று ஆரம்பிக்கின்ற இந்த சூரத்து சஜதாவையும், இரண்டாவது ரக்அத்தில் ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி என்று ஆரம்பிக்கின்ற சூரத்து தஹ்ரையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிப்பதாவது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் தன்சீலு சஜதா என்ற இந்த சூறாவையும், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற சூறாவையும் ஓதாமல் உறங்க மாட்டார்கள். இரவையில் இவ்விரண்டு சூறாக்களையும் ஓதிவிட்டுத்தான் துயில் கொள்வார்கள் என்று அறிவிக்கின்றார்கள். எனவே நாமும் இந்த சூறாக்களை நம்முடைய வாழ்க்கையில் ஓதி நன்மை அடைவோமாக. சூரத்து சஜதாவுடைய ஆரம்ப வசனங்கள் எதனை சொல்லித் தருகிறது என்பதை கவனிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம். இது போன்ற வார்த்தைகள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அத்தியாயங்கள் பல. அந்த வார்த்தைகளுக்கு ஏராளமான தஃசீருடைய உலமாக்கள் சொல்லியிருக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு கருத்து தான் அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக. இவ்வாறான வார்த்தைகளை கொண்டு நாடப்பட்ட கருத்து எது என்பதை மிக தெரிந்தவன் அல்லாஹ் என்பதாகும். எனவே அலிஃப் லாம் மீம் இது பற்றி மிக தெரிந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆவான். தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். உலகத்தாரின் இரட்சகன் உடைய புறத்திலிருந்து இவ்வேதம் இறக்கப்பட்டது என்பதில் அணுவளவும் சந்தேகம் கிடையாது. அம் யகூலூன இஃப்தராஹு என்றாலும் இணை வைக்கக்கூடிய அம்மக்கள் இதனை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டுக்கட்டி இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். பல் ஹுவல் ஹக்கு மிர் ரப்பிக் என்றாலும் அப்படி அல்ல, உம்முடைய ரப்பிடமிருந்து சத்திய வேதமாக வந்ததுதான் இதுவாகும். லிதுன்திர கௌமம் மா அதாஹும் மின் நதீரின் மின் கப்லிக லஅல்லஹும் யஹ்ததூன். உங்களுக்கு முன்னர்
எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரும் வராமல் இருந்த ஒரு சாராருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்து அவர்களும் ஹிதாயத் என்னும் நேர்வழியை அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக இறைவனுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம்தான் இது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். தன்சீலுல் கிதாபில் லா ரைப ஃபீஹ் ஐ லா ஷக்க ஃபீஹி வலா மிர்யத அன்னஹு முனஸ்ஸலுன் மிர் ரப்பில் ஆலமீன். உலகத்தாரின் இரட்சகனிடமிருந்துதான் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது என்பதில் கொஞ்சமும் சந்தேகத்துக்கு இடமே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இணை வைக்கக்கூடியவர்கள் அன்று சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுதான் அம் யகூலூன இஃப்தராஹு பல் யகூலூன இஃப்தராஹு ஐ இஹ்தலகஹு மின் தில்காஇ நஃப்ஸி. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷ்டப்பிரகாரம் புனைந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்று இந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை பற்றி இணை வைப்பவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா பல் ஹுவல் ஹக்கு மிர் ரப்பிக் லிதுன்திர கௌமம் மா அதாஹும் மின் நதீரின் மின் கப்லிக லஅல்லஹும் யஹ்ததூன். யத்தபிஊனல் ஹக், சத்தியத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி உம்முடைய இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட சத்திய வேதம்தான் இது என்று அல்லாஹ் தஆலா அறிவித்து விட்டான். இந்த வசனங்களின் தொடரில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது அல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் வானங்கள் பூமிகள் அவ்விரண்டுக்கும் மத்தியில் உள்ள அனைத்தையும் 6 தினங்களில் படைத்து விட்டான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்னர் அர்ஷின் பக்கம் அவனுடைய கவனத்தை திருப்பி விட்டான். மாலக்கும் மின் தூனிஹி மின் வலியும் வலா ஷஃபீஇன் அஃபலா ததக்கரூன். உங்களுக்கு அல்லாஹுவை தவிர உதவியாளன் யாரும் கிடையாது. அல்லாஹ்வின் அனுமதியின்றி பரிந்து பேசுவதற்கும் உங்களுக்கு எவரும் கிடையாது. நீங்கள் இதனை நினைத்து சிந்திக்க வேண்டாமா? யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த். விண்ணுலகத்திலிருந்து தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பூமியின் பக்கம் திட்டமிட்டு இறக்கி வைக்கின்றான். சும்ம யஅருஜு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஅதுன். பின்னர் நீங்கள் கணிப்பிடுகின்ற நாட்களின் கணக்குப்படி 1000 நாட்களுக்கு ஈடாகக்கூடிய ஒரே ஒரு நாளையில் அவை உயர்ந்து விடுகிறது, சென்று விடுகிறது. ذَلِكَ عَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَةِ الْعَزِيزُ الرَّحِيمُ. அது அல்லாஹ் மிகவும் மறைவான விடயங்களையும் வெளிப்படையான விடயங்களையும் தெரிந்தவனாக இருக்கின்றான். அவன் மிகைத்தவன், இரக்கமுள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா தொடரும் வசனங்களில் குறிப்பிட்டார். யுக்பிரு தஆலா அன்னஹு காலிகுல் அஷ்யா. அல்லாஹ் தஆலா தான் அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன் என்று மேற்கண்ட வசனங்களினூடாக அறிவிக்கிறான். எனவே வானங்கள் பூமிகள் அவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட அனைத்தையும் அல்லாஹ் 6 தினங்களில் படைத்து விட்டான். பின்னர் அரிசின் பக்கம் நாடிவிட்டான். இவ்வாறான வசனங்கள் அருள்மறையில் பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்றன. மாலக்கும் மின் தூனிஹி மின் வலியும் வலா ஷஃபீ. தொடரும் வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு அல்லாஹுவை தவிர நண்பன், அல்லாஹுவை தவிர உங்களை காக்கின்றவன் யாரும் இல்லை. அல்லாஹுடைய அனுமதியின்றி எவருக்கும் அல்லாஹ்வின் முன்னிலையில் பரிந்து பேசுவதற்கும் அதிகாரம் இல்லை. பல் ஹுவல் மாலிகுல் அஸிம்மத்தில் உமூர். உலக சகல விவகாரங்களுக்கும் உடந்தையானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அல் காலிகுல் குல்லி ஷை. அனைத்து வஸ்துக்களையும் படைப்பவனும் அவனே. அல் முதப்பிரு குல்லி ஷை. அனைத்து விடயங்களையும் திட்டமிடுபவனும் அவனே. அல் காதிரு அலா குல்லி ஷை. சகல விடயங்களுக்கும் பேராற்றல் மிக்கவனும் அவனே. ஃபலா வலிய லிஹல்கிஹி சிவா. அல்லாஹுவை தவிர அவனுடைய படைப்பினங்களுக்கு எந்த உதவியாளனும் கிடையாது. வலா ஷஃபீஅ இல்லா மின் பஅதி இத்னி. அவனுடைய அனுமதி பெறாமல் எவருக்கும் அல்லாஹ்வின் முன்னிலையில் பரிந்துரைக்க முடியாது. அந்த அளவுக்கு சர்வ வல்லமையும் படைத்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அவனுடைய புகழை அவன் பெருமைக்குரியவன் குறிப்பிடுகின்றான். அஃபலா ததக்கரூன்.
அல்லாஹுவை தவிர அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறொன்றை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு ஒன்றில் தவக்குள் வைத்திருக்கக்கூடியவர்கள், இது விடயங்களை நினைத்து பார்த்து சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு கூட்டாளி யாரும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு அமைச்சர்மார்கள் கிடையாது. லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்கப்படுவதற்கு சக்திய இறைவன் யாரும் இல்லை. வலா ரப்ப சிவாஹு, அவனை தவிர முழு உலகத்தையும் பரிபாலனம் செய்வதற்கு வேறு யாரும் கிடையாது என்றெல்லாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு சிலைகளை வணங்கக்கூடிய முஷ்ரிகூன்கள் ஏன் சிந்திக்காமல் இருக்கின்றார்கள்? யுதப்பிருள் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்லி ஸும்ம யர்ஜி இலை, அல்லாஹ்வுடைய கட்டளை 7 வானங்களுக்கு மேலால் இருந்து 7 பூமிகளுக்கு கீழால் வரைக்கும் சென்ற வண்ணமாக இருக்கிறது. எவ்வாறென்றால் பெரிதொரு வசனத்தில் அல்லாஹுல்லதீ ஹலக சப்அ ஸமாவாத்தின் வ மினல் அர்லி மிஸ்லஹுன்ன, அல்லாஹ் 7 வானங்களை படைத்தான், அதே போன்று 7 பூமிகளையும் படைத்தான். அந்த 7 வானங்கள் 7 பூமிகளுக்கு இடையில் யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன்ன, அல்லாஹ்வின் கட்டளைகள் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. துர்ஃபஉல் அமாலு இலா தீவானிஹா ஃபௌக ஸமாஇத் துன்யா, உலகத்தின் வானத்துக்கு மேலால் இருக்கும் ஒரு பட்டோலையின் பக்கம் உலகத்தின் செயல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகின்றன. இவைகளுக்கிடையில் 500 வருட கால தொலை தூரங்கள் அமைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட விசித்திரமான அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மறைவான சகல விடயங்களையும் அறிந்தவன், ஆலிமுல் கைப், வெளிப்படையான சகல விடயங்களையும் அறிந்தவன். அல் முதப்பிரு லிஹாதிஹில் உமூர் அல்லதி ஹுவ ஷஹீதுன் அலா அமாலி இபாதி, அடியார்களுடைய சகல செயல்களையும் உற்று நோக்கின்றவன், அனைத்து விடயங்களையும் திட்டமிடுகின்றவன். யுர்ஃபா இலைஹி ஜலீலுஹா வ ஹகீருஹா வ ஸகீருஹா வ கபீருஹா, இறைவனின் பக்கம் உலகத்தில் செய்யப்படுகின்ற பெரிய சிறிய அற்பமான சிறிய விடயங்களாக இருந்தாலும் கூட எல்லாம் உயர்த்தப்படுகின்றன. வல்லதி ஹுவல் அஸீஸ் அல்லதி அஸ்ஸ குல்ல ஷைஇன் ஃபகஹரஹு வ கலபஹு, அனைத்து வஸ்துக்களையும் மிகைத்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அவன் அனைவர்களையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை படைத்தவனாக இருக்கிறான். எல்லோரையும் மிகைத்தவனாக இருக்கிறான். வதானத் லஹுல் இபாது வர் ரிகாப், உலகத்தில் உள்ள அத்தனை அடியார்களும் உயிரினங்களும் அல்லாஹ்வின் முன்னிலையில் சரணடைந்தே தீர வேண்டும். அர் ரஹீமு பி இபாதிஹில் முஃமினீன், இத்தனை அதிகாரமும் உள்ள அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுடன் மிக மிக இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான் என்ற வார்த்தையை கொண்டு அந்த வசனங்களின் தொடரை அல்லாஹ் முடிக்கின்றான். இவ்வாறு சூரத்துல் சஜதாவுடைய ஆரம்ப வசனங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய தத்துவங்கள், அல்லாஹுடைய சக்திகளை எடுத்து காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவு பேராற்றல் மிக்க ஒரு இறைவனுக்கு அடிமைகளாக நாம் இருந்து அவனை நம்பி வாழக்கூடிய உண்மை விசுவாசிகளாக இருந்தால் அவ்வளவு அதிகாரம் படைத்த அல்லாஹ் அந்த விசுவாசிகளாகிய நம்மோடு தான் மிக மிக இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான் என்றும் குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்காக நம்முடைய அத்தனை இபாதத்துகளையும் இஹ்லாசுன் நிய்யா என்னும் பரிசுத்தமான எண்ணத்தோடு செய்வோமாக. பரிசுத்தமான உள்ளம் படைத்தவர்களுக்கே சுபசோபனம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க அந்த நல்வாழ்த்துக்கு நாம் எல்லோரும் உறுத்தாளியாக ஆகுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக.